இப்போ ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஆஹ், நம்மளோட ஸ்கின் சேர்ந்தாப்புல ஸ்ட்ரிங்க் ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும், க்ரோ ஆகணும், ஸ்ட்ரிங்க் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சாம்பிள் எடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த சாம்பிள் எடுத்து இந்த கோட் எடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது க்ரோ ஆகணும். அதே மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்க் ஆகணும். அதனால வந்துட்டு இந்த ரெண்டு இதுக்குமே ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்கேன், இதுக்கு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்கேன். இதுக்கு நடுவில் உள்ளதுக்கு மட்டும் ஸ்ட்ரிங் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேயா, இது வந்து க்ரோவும் ஆகாது, ஸ்ட்ரிங்க்கும் ஆகாது. ஓகே, இது வந்து ரெண்டு இதுவும் க்ரோ ஆகும், ஸ்ட்ரிங்க்கும் ஆகும். அதே மாதிரி நடுவில் இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பண்ணும்போது நடுவில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகாது. வெளில இருக்கிறது ரெண்டுமே வந்துட்டு க்ரோவும் ஆகும், ஸ்ட்ரிங்க்கும் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து ப்ரைம் ஃபிக்ஸோட மெயின் இது. நெக்ஸ்ட் இது ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி டிவைசஸ் அந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் இதை பொறுத்து நம்ம வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங்க்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான். ஸோ மீடியம் டிவைஸாக வரும்போது எனக்கு என்னென்னா ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் 0 கொடுத்துருக்கேன். பட் மீடியம் டிவைஸ் இல்லை அப்படின்னா ஸ்மால் டிவைசஸ்க்கு வந்து ஸ்ட்ரிங்க் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் காப்பி பண்ணி இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இது ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஓகே, ஸ்மால் ஸ்க்ரீன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நடுவில் இருக்கக்கூடியது ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங்கோடது. ஓகே.